ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். துளசி களத்தில் தாலி இருக்கிறத ரகு பார்த்துருந்தாங்க. அதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ கிட்டே ரகு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் களத்தில் தாலி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசியை போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி அஞ்சலியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ மகேஷ் ஆஃபீஸுக்கு போனதுமே துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, சரி வா அஞ்சலி, நம்ம கடைக்கு போய் கொஞ்சம் சாதனம்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கவும் அப்போ அஞ்சலி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி, முன்னாடிலாம் ஷாப்பிங் பண்ணணுன்னா அவ்வளோ ஆர்வத்தோடு இருப்பேன். உண்மையிலே சொல்லப்போனாக்கி ஷாப்பிங் பண்ணணுன்னா உனக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். என்னை கூப்பிடுவேன், நான் கூட வரமாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ என்னன்னா நான் கூப்பிடுதேன், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி அஞ்சலியை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அஞ்சலி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கவும் துளசி வா அஞ்சலி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. அப்போ மெயின் டோருக்கு வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. துளசி ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்னாச்சுது, ஒருவேளை சாவி வச்சு பூட்டி வச்சிருக்கிறியா என்ன? சரி சாவியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு துளசி சொல்லும் போது உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைக்கா என்கிட்ட சாவியும் கிடையாது, நான் இது வரைக்கும் அவர் இல்லாத நேரத்தில் நான் இந்த கதவை திறந்து நான் வெளியே போனதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற? அப்போ அவர் போகும்போது வீட்டை அடைச்சிட்டு போயிடுவாரா? அப்போ நீ வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருப்பியா? அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டை ஓப்பன் பண்ணுவாரான்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலி நீ என்ன அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது மகேஷ் இப்படிலாம் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஒன்று பொண்ணு கேட்டு வரும்போதும் கல்யாணத்துக்கு முன்னகிட்டேயும் அவர் எவ்வளோ நல்லவராக இருந்துட்டு இருந்தார். நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரிக்கு தெரியுது. சரி நீ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லு. உண்மையை சொல்லப்போனால் அதனால தான் இந்த வீட்டுக்கே எங்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருந்தாரா? நாங்களாம் வந்தனால தானே எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா மகேஷ் எங்களை வரவிடாம தானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இங்கே என்ன தான் நடக்குது? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி நீ அழுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இங்கே பாரு, என்கிட்ட எல்லா உண்மையும் நீ மறைக்காம சொல்லு. மகேஷ் உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அஞ்சலி துளசியோட கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அழறது மட்டும் இல்லாமல் மகேஷ் தன்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாரு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா கதையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல துளசி கேட்டு அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற? அவர் இவ்வளவு சொல்ல பண்ணைக்கு சைக்கோத்தனமாக இருக்கப்பட்டவர் மாதிரிக்கு தெரியுது. அவர் வெளியே பார்க்கும்போது எவ்வளோ நல்லவராக இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளுக்கு உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரா? உண்மையை சொல்ல போனால் அவர் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியல. அவருக்குள்ள ஏதோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரிக்கு தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அஞ்சலி. வா நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு துளசி கூப்பிடும் போது அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைக்கா என்ன இருந்தாலும் சரிதான், அவர் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவர் என் மேலே பாசமாக இருக்கிறாரு, அதனால என்னால் வர முடியாதுக்கா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துளசி அஞ்சலியை பார்த்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன அஞ்சலி, அவர் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு, ஆனாலும் நீ அவரை பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நீ வாமா, நீ இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காண்டாமா அப்படின்னு சொல்லும் போது இல்லைக்கா நான் வந்தாக்கி கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, நான் இங்கே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாக்கி அவங்களால தாங்கிக்கிடவே முடியாதுக்கா. பரவாயில்லக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த விஷயத்தை பற்றி அப்பா அம்மா கிட்ட நீ யாருக்கிட்டுமே நீ சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியமணி கூட அப்படின்னு அஞ்சலி கேட்கவும் துளசி அவங்க இஷ்டமே இல்லாமல் சத்தியமணி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி நான் கிளம்புறேன், எனக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அஞ்சலின்னு சொல்லிட்டு துளசி பார்த்தோம்னா அவங்க தியாவை அழைச்சிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட அவங்க சொல்லிட்டு வராங்க, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஃபோன் கூட என்னால் பண்ண முடியல, எனக்கு என்னன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் துளசி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமாகி தான் வீட்டுக்கு கிளம்பி இங்கே வராங்க. இங்கே வரும்போது பார்த்தோம்னா அவங்க ரேவதியும் முருகனையும் தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி துளசியோட கையை பிடிக்கிறாங்க. துளசி உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், உண்மையை சொல்ல போனால் எங்களுக்காக நீ அங்கே வீட்டுக்கு போய் தங்குறதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்னுடைய அண்ணன் ஒய்ஃப், எனக்கு அண்ணியாக்கும், அதனால் இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துளசி இந்த கழுத்தில் இருக்கிற தாலி அவங்க ரகு பார்த்துருந்தாங்க. உடனே ரகு இங்கே வா துளசி அப்படிங்கவும் அப்போ தன்னுடைய தாலி வெளியே கிடக்கிறத துளசியும் கவனிக்காமல் இருந்துருந்தாங்க போலுக்கு. உடனே ரகு அந்த துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை அவங்க எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது தாலி உன் கழுத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி
வந்து அதிர்ச்சடைகிறாங்க. உடனே ரகு வந்து ஆவேசத்தோட கேட்குறாங்க, என்ன துளசி உன் கழுத்தில் தாலி இருக்குது, இது எப்படி உன் கழுத்தில் வந்துச்சு, என்ன வீட்டுக்கு தெரியாமல் நீயும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஏற்கனவே அந்த முருகன் வந்து யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், அந்த அசிங்கம் பத்தாதா இப்போ நீயும் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறியா, அதனால தான் உனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தேன்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே துளசி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அண்ணா நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லும் போது உடனே லட்சுமி சிவராமன் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகு, நீ வாய்க்கு வந்த மாதிரிக்கு இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, துளசி யாரை நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆமாம் அவள் யோக்கியதுன்னா இப்போ தெரிஞ்சிட்ட, அதாவது யாருக்கு தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா, அதனால தான் தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு இருந்திருக்கிறா போலுக்கு, இவ இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே லட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத, துளசி கழுத்தில் தாலி இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு லட்சுமி சொல்லவும் இது கிட்டதுமே சிவராமன் கேட்குறாங்க, என்ன லட்சுமி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சிவராமனோட அம்மாவும் கேட்குறாங்க, இந்த வீட்டில் என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ துளசி சொல்கிறாங்க, ஆமாப்பா ஏற்கனவே அம்மாவுக்கு என் கழுத்தில் தாலி இருக்கிறது தெரியும், இந்த தாலி என் கழுத்தில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுப்பா, அன்னைக்கு நம்ம கோயிலில் ஃபங்க்ஷனுக்காக போனோம்ல அப்போ தான் என் கழுத்தில் யாரோ தாலி கட்டி இருக்கிறாங்க, ஆனால் யார் கட்டினாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் துளசியும் லட்சுமியும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லாமல் இருந்துட்ட, அதனால தான் நீ கல்யாணம் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னு வந்து துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தாலி யார் கட்டினான்னு தெரியலன்னா அந்த தாலி கழட்டி தூக்கி வீச வேண்டியதுன்னு அப்படின்னு ரகு சொல்லவும் நான் தாலி கழட்டி நான் தூக்கி வீசுறதுக்காகவும் நான் போனேன், ஆனால் கோயிலில் ஒரு அம்மா வந்து இந்த தாலி கழட்டி வீசக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க, அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியாமல் நானும் இந்த தாலியை கழுத்தில் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணுமே, அது யாரும் உன் கழுத்தில் தாலி கட்டினாலும் கண்டுபிடிச்ச தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அடுத்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அதாவது இந்த கோயிலில் வந்து இந்த நகை காணாமல் போச்சுதுல, அப்போ காணாமல் போயிடுச்சுன்னா அப்போ அந்த தாலி தான் என் கழுத்தில் ஏறி இருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த தாலியை யாருக்கு வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறதுக்காக நான் போனேன், அப்பவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவங்க பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதாவது அம்மன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை வந்து அவங்க எல்லாத்திட்டையும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த தாலி யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சாதான் அவர் தான் என் கழுத்தில் அந்த தாலியை கட்டியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக துளசி இப்படி ஒரு திட்டத்தை போடுறாங்க. வெற்றி தான் சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களான்னு